The National Institutional Ranking Framework, NIRF, released its annual rankings with PSGR Krishnamal College for Women, Coimbatore, securing the 9th position in the All India list of arts and science colleges. Notably, the institution has maintained a spot in the top 10 for 6 consecutive years, making it the highest-ranked college in Tamil Nadu. Chairperson Nandini Rangaswamy expressed pride over the achievement, stating that the recognition was possible due to the collective efforts of administrators, faculty, students, and parents. Principal of the college highlighted that the institution has consistently improved its performance, advancing further compared to last year. She emphasized that this continued success was made possible by the college's strong curriculum, which is closely aligned with industry needs, helping students gain practical exposure alongside academics. The principal further stressed that women's empowerment remains a core mission of the institution. She added that collaborations with globally renowned universities have enriched the educational experience of students, enabling them to understand and explore international academic standards. The recognition reinforces PSGR Krishnamal College for Women's status as one of India's leading higher education institutions, combining academic excellence, innovative curriculum, and a focus on empowering women. எங்களுக்கு ஒரு பெருமையான தருணம். PSGR கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரி 2025 NIRF இந்திய தரவரிசையில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் கேட்டகரியில் நாட்டிலேயே 9ஆம் இடம் பெற்று உள்ளது. இதில் 4000க்கு மேலே காலேஜஸ் இதில் NIRF ரேங்கிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. கடந்த 6 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து டாப் 10 டாப் 10 NIRF ரேங்கிங்கில் வந்துட்டு இருந்திருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப 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 ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஒரு அவார்டு ரேங்கிங் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது எங்கள் டீம் லெட் பை பிரின்சிபல், அவங்க NIRF டீம், மிஸ்ஸஸ் ராஜி, அப்புறம் டாக்டர் வசந்தா, என்டையர் லீடர்ஷிப் டீம், டாக்டர் கலைச்செல்வன், டாக்டர் சதாசிவம், எல்லோரும், டாக்டர் யசோதா தேவி இன்றைக்கி அவங்க இருக்கல, பட் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு டெடிக்கேட்டடாக வேலை செஞ்சு, அண்ட் எஸ்பெஷலி ஆல் த ஃபேக்கல்ட்டி, டிபார்ட்மெண்ட், ஸ்டூடெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் பேரண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு இந்த ரேங்கிங்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரேங்கிங்கை பற்றி பிரின்சிபல் மோர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த தடவை நாங்கள் 9th ரேங்கிங் வந்திருக்கோம். ஸோ ஃபார் த பாஸ்ட் 6 இயர்ஸாக நாங்கள் டாப் 10 பொசிஷன்ஸையே மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5 பேராமீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் டீச்சிங், லேர்னிங் அண்ட் ரிசோர்ஸஸ், செகண்ட் பேராமீட்டர் ரீசர்ச் அண்ட் ப்ரொஃபஷ்னல் ப்ராக்டிஸ், தேர்டில் கிராஜுவேட் அவுட்கம், ஃபோர்த் அவுட்ரீச் அண்ட் இன்க்ளூசிவிட்டி, ஃபிஃப்த் பேராமீட்டர் பர்செப்ஷன். இந்த எல்லா பேராமீட்டர்ஸையும் பார்க்கும்போது லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஸோ இந்த வருஷம் இது எல்லாத்தனோட ஆவரேஜ் 75.52. ஸோ இந்த ஒரு ரேங்கிங் எங்களோட எல்லா இதுக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்தது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், எல்லாருமே, எங்களோட ஃபேக்கல்ட்டி, ஸ்டூடெண்ட்ஸ், எங்களோட கொலாபரேட்டர்ஸ், இண்டஸ்ட்ரி கனெக்ட், இது எல்லாத்துக்கும். இந்த ரேங்கிங் எங்களுக்கு வர்றதுக்கு எங்களோட கரிக்குலம் ஒரு பெரிய ஸ்ட்ரெங்க் எங்களுக்கு. ஸோ இன்னோவேட்டிவ் கரிக்குலம், அப்புறம் எங்களோட இண்டஸ்ட்ரி கனெக்ட், நாங்கள் வச்சுருக்கிற குளோபல் கொலாபரேஷன்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய பார்ட் இந்த மாதிரி ஒரு ரேங்கிங் எங்களுக்கு வர்றதுக்கு. ஸோ இந்த ரேங்கிங் எங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டியை கொடுக்கும். இத்தனை வருஷம் கொடுத்த விசிபிலிட்டி மாதிரியே இனிமேலும் எங்களுக்கு ஒரு விசிபிலிட்டியை கொடுக்கும். 10 வருஷமாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்குறோம். NIRF ரேங்கிங் எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்களோ நம்ம கண்ட்ரியில், யூனியன் மினிஸ்ட்ரி, HRD மினிஸ்ட்ரி 2015, அப்போதுலேருந்தே இயர் 1லேருந்தே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்கோம். இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுங்கிறது காலேஜ் லெவலில் பார்க்கும்போது ரிசர்ச்சில் நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், பர்செப்ஷனில் இம்ப்ரூவ் பண்ணணும். ஆல்ரெடி இருக்குது, பட் அதில் இம்ப்ரூவ் பண்ணால் இன்னும் முன்னாடி போகிறதுக்கு, ஃபஸ்ட்டு 5 ரேங்கிங்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்களுக்கு. பேட்டர்ன்ஸ் எவ்ரி இயர் ரெஜிஸ்டர் பண்ணுறது உண்டுங்க. அந்த பேட்டர்ன்ஸ் திருப்பி பப்ளிஷ் ஆகி அதை கமர்ஷியலைஸ் பண்ணுறது ஒரு இயரும் அது வேரி ஆகும். ஸோ எவ்ரி இயர் 3 to 4 பேட்டர்ன்ஸ் நாங்கள் ஃபைல் பண்ணுவோம். இந்தியாவில் நாங்கள் ஃபஸ்ட்டு. ஸோ தமிழ்நாட்டிலையும் ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டிலையும் அப்புறம் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் இருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 10 தரவரிசையில் பார்த்தோன்னா 6 காலேஜ் டெல்லியிலேருந்து, 2 காலேஜ் கொல்கத்தாவிலேருந்து, 2 காலேஜ் தமிழ்நாட்டிலேருந்து. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா நாங்கள் தான். அகாடமிக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு கரிக்குலம் லேர்னர் சென்ட்ரிக் கரிக்குலம். ஸோ லேர்னர் எப்படி வேணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரியான கரிக்குலம். அண்ட் கரிக்குலத்தில் எல்லாமே இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகி தான் இருப்போங்க.
அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் முடிக்கும்போது இண்டஸ்ட்ரி ரெடி ஒர்க் ஃபோர்ஸாக இருப்பாங்க. ஃப்யூச்சர் ஸ்கில்ஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு தேவையான சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், ஜாப் ஓரியன்ட் கோர்சஸ், இந்த கோரும் அலைடும் எலெக்டிவ்ஸும் தவிர இந்த கோர்சஸ் எல்லாமே அவங்களோட கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கில் பில்ட் ஆகிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சு போகும்போது இண்டஸ்ட்ரி ரெடி ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கணுங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் என்ன வேணுமோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமும் அந்த கரிக்குலமில் இருக்கும். முடிச்சுட்டு போகும்போது இண்டஸ்ட்ரிக்கு என்ன அவங்கள எப்படி ரெடி பண்ணி அனுப்பணுமோ அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர் ஸ்கில்ஸ் இருக்கிற கோர்சஸ் எல்லாமும் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு ஹோலிஸ்டிக் எஜுகேஷன் கொடுத்து தாங்க அவங்கள நாங்கள் வெளியில் அனுப்புவோம். இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 இண்டஸ்ட்ரீஸோட டைப் இருக்குது. ஸோ அந்த இண்டஸ்ட்ரி கிட்ட தான் அவங்க போய் ப்ராஜெக்ட்ஸும் பண்ணுவாங்க, இன்டர்ன்ஷிப்பும் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி எங்கள் கேம்பஸ்குள்ளேயே இருக்குங்க. எங்களோட வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எல்ஜியோட கேம்பஸ் இங்கே இருக்குங்க. ஸோ அதை நாங்கள் டோஜோ அப்படிங்கிறது அந்த சென்டரோட பேர். ஸோ அந்த சென்டரில் எவ்ரி பேட்ச் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் 3 months ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. ஸோ அந்த ட்ரைனிங் முடித்த உடனே அவங்களுக்கு எங்கே பிளேஸ்மெண்ட்டுக்கு போனாலும் வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இண்டஸ்ட்ரியோட டைப்பில் எல்லாம் அவங்கவுங்களோட டொமைன் கூட ட்ரைனிங் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க. இதை தவிர எங்களுக்கு நிறைய குளோபல் யூனிவர்சிட்டிஸ் கூட கொலாபரேஷன் இருக்குது. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 15 days to 20 days இமர்ஷன் ப்ரோக்ராம்காக அந்த யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் போய் விசிட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கே எப்படி கல்ச்சர் இருக்குது, இங்கே எப்படி இருக்குதுன்னு அது கூட ஒரு சில கோர்ஸஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது கூட கிரெடிட் ட்ரான்ஸ்ஃபரும் நாங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு நல்ல குளோபல் எக்ஸ்பீரியன்ஸும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஜரும் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதுக்கப்புறம் எங்களோட எஜுகேஷன் எல்லாமே வந்து டு எம்பவர் உமன், எங்களோட விஷனே அதுதான். ஸோ இங்கேருந்து போகும்போது அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எம்பவர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும். லாஸ்ட் டைம் நம்பர் 7 ஒரு வருஷமும் 2700 ஸ்டூடெண்ட்ஸ் வெளியில் போவாங்க. லேப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு எல்லா லேப்டும் வெல் எக்யூப்டு லேப்ஸ். ஸோ இப்போ எங்களுக்கு ஒரு 2-3 ஸ்கீம் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பைராக் யூவா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். அந்த ஸ்கீம் வந்து காலேஜஸ்லேயே ஃபஸ்ட்டு வாங்கினது நாங்கள் தான். டிபிடி பில்டர்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, அதுவும் காலேஜ் லெவலில் வாங்கினது நாங்கள் தான். ஸோ இதெல்லாம் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதை தவிர டிஎஸ்டி ஃபெஸ்ட், டிஎஸ்டி கியூரி, டிஎஸ்டி ஸ்டார் காலேஜ் ஸ்கீம், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ஹான்ஸ் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ எவ்ரி இயர் எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ்ன்னு சிலது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 7 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் எங்கள் காலேஜில் இருக்குது. ஸோ இங்கே இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணி ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க எங்களுக்கு. இதை தவிர எங்களோட மேனேஜ்மெண்ட் இன்குபேஷன் சென்டர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஜிஆர்ஜி நெக்ஸ்ட் யாருக்கெல்லாம் அவங்களோட ப்ராஜெக்டை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு இருக்கோ அவங்கெல்லாம் அங்கே இன்குபேட்டியாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இந்த காலேஜில். மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாதுங்க. ஸோ எங்களோட மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு என்விசார்ஜ் பண்ணும் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. 2 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் 2038 வரைக்கும் எங்கள் காலேஜ் எந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸ் இருக்குங்க. அதை நாங்கள் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ் அப்படின்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்க்கு எவ்ரி இயர் நாங்கள் ஆக்ஷன் பிளான் போட்டு அந்த ஆக்ஷன் பிளான் படி தான் நாங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணுவோம். ஸோ இது எங்களோட மேனேஜ்மெண்ட் அந்த விஷன் இருக்கும், பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி இயர் அதை மெஷரும் பண்ணுவோம், கரெக்டாக நம்ம பண்ணி இருக்கோமான்னு. ஸோ எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணாலும் அந்த ப்ராசஸை மெஷர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு ப்ராசஸை மெஷர் பண்ண முடியலன்னா அதை நாங்கள் எப்படி மாற்றிக்க முடியுமோ மாற்றிப்போம். ஸோ ஸ்டூடெண்ட் எங்களோட பெரிய ஸ்ட்ரென்த். அவங்க இல்லைன்னா எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நாங்கள் என்ன சேஞ்சஸ் அவுட்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அவங்க அதுக்கு அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ எங்களோட கிராஜுவேஷன் அவுட்கம் 82.49. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் முடிச்சுட்டு போகும்போது அவங்க எதர் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆப்ட் பண்ணுவாங்க, இல்லை மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தி ஆப்ட் ஃபார் ஹையர் எஜுகேஷன். நிறைய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எலைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஆப்ட் பண்ணி போவாங்க. சில பேர் அப்ராட் யூனிவர்சிட்டிஸ்க்கு போவாங்க அண்ட் சில பேர் ஆண்டர்ப்ரூனரும் ஆவாங்க. ஸோ இந்த கிராஜுவேட் அவுட்கம் வந்து எங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களோட ரேங்கிங். அது தேங்க்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் தான். ரொம்ப பெருமைக்குரிய விஷயங்க. இது ஒரு நாள் வந்து மிரண்டா ஹவுஸ் செகண்ட் மிரண்டா ஹவுஸ் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் சவுத்தில் நாங்கள் நம்பர் 1, தமிழ்நாட்டில் ஆஃப்கோர்ஸ் நேச்சுரலி நம்பர் 1. பட் தெர் இஸ் another காலேஜ் ஆல்சோ, மிரண்டா ஹவுஸ், which is only women's institution. எப்படி பார்க்குறோன்னா அது வந்துங்க என்னென்னா விமன் எம்பவர்மெண்ட் தான். விமன் வந்து எது எடுத்தாலும் நல்லா செய்வாங்கங்கிறது தான் அர்த்தம். எனி ரிசல்ட் தட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் விமன் யூ கேன் அச்சீவ் இட்.
அண்ட் என்ன எஃபர்ட் போட்டாலும் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ நான் எங்கள் இன்ஸ்டியூஷனில் எப்போவுமே கிருஷ்ணமால் ஸ்டார்ட் பண்ண டைம்லேருந்து 1963 நீங்கள் பார்த்தீங்கன்னா விமன் ஹேவ் எக்ஸல்ட் இன் எவ்ரி ஃபீல்டு, நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸில் எப்போவுமே வி ஆர் ஆல்வேஸ் எக்ஸலிங். யூனிவர்சிட்டி கூட இருக்கும்போது நான் அட்டானமஸாக இருக்கும்போதே யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரேங்க்ஸ் கிருஷ்ணமால் தான் வாங்கும். ஸ்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடல்ஸ் வாங்குவோம். ஸோ எனி காம்படிஷன் கிருஷ்ணமால் வில் ஆல்வேஸ் எக்ஸல். எங்கள் என்சிசி அப்படி தான். ஸோ என்சிசியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவார்ட்ஸ் வாங்குவோம். பெஸ்ட் என்சிசி கேடட் த ஹோல் ஆஃப் இந்தியா வாங்கினோம். ஸோ அந்த மாதிரி விமென்னை வந்து நாங்கள் நல்லா எம்பவர் பண்ணி நல்ல விதமாக ஒரு அவுட்கம் கொண்டாடுற மாதிரி எப்போவுமே வந்து ஒரு 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 இதில் கொண்டு போயிட்டோம் கிருஷ்ணமால் பொறுத்த வரைக்கும். எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்டாக நினைக்கிறோம் அது.